இட்லி கடை நல்லா இருந்துச்சு. பசங்களோட பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் கோவமா இருக்காங்கல்ல, இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் சாந்தமாவாங்க. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த படம் வந்து முக்கியமா பார்க்கணும். எதனால அப்படின்னா நிறைய பேர் நிறைய இதுல அடிக்ட் ஆயிருக்காங்க, கோவப்படுறாங்க, எல்லாத்துக்குமே கோவப்படுறாங்க. இதை பார்த்தா கோவங்கள்லாம் இருக்காது, கொஞ்சம் சாந்தமாகும். சூரன்ல வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, படிங்க, படிச்சாதான் வந்து அடுத்த தலைமுறை எல்லாம் இது பண்ண முடியும். இதுல என்ன சொல்லிருந்தா கோவப்படாதீங்க, அது சொல்லிருக்கு. இதுல இட்லி கடையே கான்செப்ட் கிடையாது, கோவப்படக்கூடாது. கோவப்படாம இருந்தா நம்ம எதையும் சாதிக்கலாம், அதுதான் மேட். முக்கியமா நான் உள்ள வந்தோம்னா தெரியும், தனுஷ் தான் அதை எழுதியிருக்காருன்னு. சான்சர்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த டைம்ல வந்து காசு வேணும்னு பார்த்து படம் எடுக்காம ஒரு மெசேஜ் சொல்லணும்னு படம் எடுக்கிறாரு. இந்த மாதிரி படங்கள் திருப்பி நிறைய வரணும்னு ஆசைப்படுறேன். இது ஆக்சுவலா எப்படின்னா, இப்போ ஜென்ரேஷனுக்கு இந்த படம் கம்பல்சரி பார்க்கணும் மேடம். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்பா அம்மா வந்து விட்டுட்டு வேலைக்காக போறாங்க. ஸோ கனெக்டிவிட்டியா சூப்பரா காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா நல்ல படம், எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணுன்றது என்னோட ரொம்ப எமோஷனலா இருக்கு மேடம். ஆனா என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த போர் அடிக்கல, லேக் இல்ல, நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஆக்டிங் எல்லாம் சூப்பர் மேடம். அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோல் அவங்க எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. அருண் விஜயும் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவங்க ஓவரால் பார்க்கும் போதீங்க நல்லா தான் இருக்கு படம், கண்டிப்பா பார்க்கலாம். பட் நம்ம பழச மறக்க கூடாதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஜென்ரேஷன் ஆரம்பத்துல இருந்து இப்போதைக்கு வரைக்கும் நம்ம ஜென்ரேஷன் எப்படி வந்தாங்களோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம மறக்க கூடாதுங்கிறது வந்து கம்ப்ளீட்டா காமிச்சிருக்காங்க படத்துல. ஆனா செம்மையா இருந்துச்சு, பாக்கலாம், எத்தனை வாட்டியானா பாக்கலாம். இதுக்கப்புறம் நான் திருப்பி போய் வீட்டுல டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் பார்ப்பேன் கண்டிப்பா. செம்மையா இருந்துச்சு. எனக்கு தனுஷ் சாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. நித்யா மேனும் வேற லெவல்ல தான் பண்ணியிருந்தாங்க. பார்த்திபன் சார் எல்லாத்துலயும் விட இதுல வில்லன் கேரக்டர் இது பண்ணிருக்காரு போல, நல்லா தான் இருந்துச்சு, ஓகே தான். ஆனா அவருக்கு அவ்வளவா சீன் இல்ல, ஆனா சீன் இருந்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. தலைவன் மாதிரிலாம் இல்ல, இது நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் வந்து யூஸ்வலா எதிர்பார்த்து வந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே வந்து ரொம்ப லேகோ ரொம்ப போரோ அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணப்ப மியூசிக்கா இருக்கட்டும், காஸ்டா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பிடிச்சது, சாட்டிஸ்ஃபைடு. இல்ல காமெடியுமே இருந்துச்சு, அங்கங்க வந்து எங்க ஒர்க் அவுட் ஆகணுமோ அங்க வச்சிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. இட்லி கடை ரிலேட் பண்ண முடியல என்னால, ஆனா அந்த ஒரு ஃபாதர் சன்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு லவ், அது என்னால ரிலேட் பண்ண முடியும். சூப்பரா இருந்தது படம். ஓவரால் அந்த ஒரு நம்மள என்கேஜ் பண்ற மாதிரி ஒரு 3 hours அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. தனுஷோட ஆக்டிங்கா இருக்கட்டும், டிரெக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. மெயினான ஸ்டோரி படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 3 hours வந்து அப்படியே என்டர்டெய்னிங்கா நம்மள எந்த பக்கமும் திரும்பாம அந்த ஒரு என்கேஜ்லயே வச்சிருந்தாங்க. டிரெக்டராவும் சரி, ஆக்டராவும் சரி, அசுரன் தான். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுதான் இது ஸ்டார்டிங்லயே போட்டார்ல சார், அவரோட இன்ஸ்பயரான ஸ்டோரின்னு சொல்லி அவரே ஸ்டார்டிங்ல சொல்லி போட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளா இருந்துச்சு, பட் வெரி குட். நம்ம அதுதான் படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எங்க ஊரை விட்டு போனாலும் நம்ம ரூட்ஸை வந்து மறக்காம இருக்கணும், பேரண்ட்ஸை நல்லா வச்சு பார்த்துக்கணும். ஹீரோ டிரெக்டராகவும் சரி, அவர் ஆக்டராகவும் சரி கரெக்டா பூர்த்தி பண்ணிட்டாரு என்ன பண்ணணுமோ. காஸ்டிங் ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. அந்த கருப்பு சாமி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கோப்புங்களா கண்டிப்பா இருக்கு. அருண் விஜய்க்கு ஸ்கோப் இருக்கு. இல்ல ஸ்கோப் இல்லைன்னு பார்த்தா தனுஷோட கேர்ள் ஃப்ரெண்டா வரவங்க அவங்களுக்கு மட்டும்தான்.